ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்க தமிழ் எக்ஸ்போ சேனல். நான் உங்க நிவேதா. இன்னைக்கு நம்ம சேனல்ல எந்த படத்த பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தா, 99 சாங்ஸ். இப்போ வந்திருக்க புது படம் இது. தியேட்டர் ரிலீஸ் மட்டும் தான் ஆயிருக்கு. இந்த 99 சாங்ஸ்ல உள்ள ஹீரோ யாருன்னு பார்த்தோம்னா, புது ஹீரோ, நியூ ஃபேஸ், சூப்பராக இருக்காரு. இந்த படத்துக்கு சூப்பராக செட் ஆகிருக்காரு. நல்லா பெயின்ஃபுல் மூவி. அதுக்கு ஏற்ற முகம்னு கூட சொல்லலாம். சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. 99 சாங்ஸு வந்து லவ் அடிக்ட் மூவின்னு சொல்கிறதா, இல்லை மியூசிக் அடிக்டட் மூவின்னு சொல்கிறதானே எனக்கு தெரியல. ஏன்னா ரெண்டுமே அப்படி மிக்ஸ் ஆகிருக்கு. நம்ம ஹீரோவுக்கு ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்ல முடியாது. மியூசிக் தான் அவருக்கு ஃபஸ்ட்டு. ஹீரோயின் நிறைய கேட்டிருப்பாங்க, மியூசிக் முக்கியமாக நான் முக்கியமாகும் போதெல்லாம் அவர் வந்து மியூசிக் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஆனால் அதுக்கப்புறம் சிரிச்சுட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து ரெண்டுமே வந்து ஈக்குவல் தான் சொல்லலாம். அந்த மாதிரி இந்த மூவியில் அமைஞ்சிருக்கும். ஹீரோவுடைய அம்மாவும் வந்து ஒரு சிங்கர்னு சொல்லலாம். அவங்களோட பாட்டில் மயங்கி தான் அவங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு அவங்க லைஃப்பில் நடக்கிற டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனான விஷயத்துக்கு எல்லாமே இந்த மியூசிக் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா நினச்சிப்பாரு. ஸோ அப்படி அவர் நினைக்கிறதுனால இனிமேல் அவங்கள பாட விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவங்க அம்மா வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்க. சரி, இதான் ஒரு ரீசன் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு ரீசனாக எடுத்துக்கிட்டு அவர் வந்து இனிமேல் பாடக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பண்ணுவார். எல்லா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் கொண்டு போய் ஒரு ரூமில் வச்சு பூட்டிடுவார். இருந்தாலும் அவர் வீட்டில் இல்லாதப்பெல்லாம் இவங்க எடுத்து வாசிக்கிறது, பாடுறது அந்த மாதிரி இருப்பாங்க. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் போட்டு நொறுக்கிடுவார். இந்த மாதிரிலாம் அவர் நடந்துக்கிறத பார்த்து அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பேரமெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்துடும். ஸோ ஹீரோ பிறந்தோடனே அவங்க இறந்துருவாங்க. இறந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா தான் வந்து ஹீரோ வளர்ப்பார். வளர்ந்துட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு வந்து அவர் வந்து வயிற்றில் இருக்கும்போதே இந்த பாடல்கள் எல்லாம் கேட்டதுனால அவர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பார். இதுலனா மியூசிக்கில் அண்ட் சிங்கிங், ரைட்டிங் மூணுமே ஒரே நேரத்தில் பண்ணுவார் இவர். எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பார். ஆனால் அவங்க அப்பா எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டு திட்டிக்கிட்டு, இந்த சாங் கேட்கக்கூடாது, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கக்கூடாது. வந்து ஒரு டாய் ஷாப்புக்கு போனால் கூட கிட்டார் தான் வாங்க பார்ப்பார். ஆனால் அதை கூட வாங்க விட மாட்டார். ஓங்கி ஒரு அறை விட்டு கூப்பிட்டு வந்துடுவார். எவ்வளோ சின்ன பையனா, ரொம்ப சின்ன பையன், ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் மாதிரி இருப்பார். அப்போலேருந்தே இவர் வந்து வாசிக்க ஆரம்பிச்சிடுவார். வாசிக்க கற்றுக்க ரொம்ப ஆசைப்படுவார். ஸோ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி கிளம்பி போயிடுவார். அதேமாரி ஸ்கூல் விட்டு வரப்போ கொஞ்சம் லேட்டாக வருவார். எங்கே போவார்னு பார்த்தா ஒருத்தவங்கள்ட்ட போய் மியூசிக் கற்றுக்கிட்டு இருப்பார். அதேமாரி கீபோர்டு எல்லாமே வந்து அவங்கக்கிட்ட தான் கற்றுப்பாங்க. நல்லா கற்றுப்பார். எல்லாத்தையுமே வந்து உடனே வந்து மனசில் பதிய வைக்கக்கூடிய ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். இதுக்கிடையில் அவங்க அப்பா இறந்துடுறாங்க. அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ட்ரி ஆகிறாங்கன்னா முன்னிலேருந்து கூட இருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிடுறாங்க. 2 பேரும் அட்டாச்ட் ஆனோடனே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவர் ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இந்த ஹீரோயின், மியூசிக் இது ரெண்டும் இல்லாமல் அவரால் உயிர் வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிஷனுக்கு வந்துடுவாங்க. நல்லா வாசிப்பார். ஹீரோயினோட அப்பாவுக்கும் பையனை ரொம்ப பிடிச்சிரும். ஹீரோயினோட அப்பா என்ன சொல்லுவார்னா, நான் வந்து ஒரு மியூசிக் ட்ரூப் ஆரம்பிக்கிறேன், அதுக்கு வந்து நீ ஹெட்டாக இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இவர் வந்து நான் பணத்துக்காக இதெல்லாம் பண்ணலை, என்னுடைய விருப்பத்துக்காக நான் வந்து மியூசிக்கை ரொம்ப லவ் பண்ணுறேன், அதுக்காக தான் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுவார். இவ்வளோ பேசுகிறியே, நீ வந்து ஒரு 100 சாங்ஸை உன்னால் சுயமாக எழுத முடியுமா, அப்படி நீ எழுதிட்டு வந்தீன்னா இந்த பொண்ணு உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். இவர் கோவம் வந்துடும். இன்னொன்று சொல்லுவார் என்னென்னா, அது வரைக்கும் நீ என் பொண்ணை பார்க்கக்கூடாது அந்த மாதிரி சொல்லிடுவார். ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா, நம்ம ஹீரோயினால் பேச முடியாது. அவரோட மியூசிக்கை வந்து உணர தான் முடியுமே தவிர அதையும் கூட அவரால் கேட்க முடியாது. இருந்தாலும் ரொம்ப அழகாக இருப்பாங்க. ரொம்ப லவ்வபிள் பர்சன்னு சொல்லலாம். எல்லாருமேலேயும் ரொம்ப அன்பாக இருப்பாங்க. இவர் இப்படி சொன்னோடனே என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோ டக்குன்னு கிளம்பி போயிடுவார். எங்கே போவார்னா, ரூம் உள்ளே உட்காந்துட்டு ரொம்ப ட்ரை பண்ணார், ஒன்றுமே வராது. நம்ம ஹீரோவுக்கு இந்த படத்தில் ஒரு ஃப்ரெண்டு இருப்பார். அந்த ஃப்ரெண்டு வந்து இந்த ஹிமாச்சல பிரதேசம் அந்த மாதிரி அந்த பக்கத்தில் உள்ளவர். பார்த்தா சைனீஸ் மாதிரி இருப்பார் டக்குன்னு பார்க்க. அந்த பக்கத்தில் வந்து இருப்பார். ஸோ வந்து இவன் ஒரே ரூமில் உட்காந்து எழுத முடியாதுங்கிறதுனால, நீ வா நான் உன்னை இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு போவார். கூப்பிட்டு போனால் ஒரு பெரிய ஃபேமிலி, சூப்பர் ஏரியாவாக இருக்கும் அந்த இடம் பார்க்குறதுக்கு. எங்கே பார்த்தாலும் செடி, மரம், கொடிகளாகவும் மலைகளாகவும் அந்த மாதிரி இருக்கிற இடம் அது. மியூசிக் வந்து அங்கே எல்லாருமே ரொம்ப விரும்பக்கூடிய ஆளாக இருப்பாங்க. எங்கேன்னு பார்த்தோன்னா, அந்த பையனோட வீட்டில், அதாவது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வீட்டில் இந்த மியூசிக்கு வந்து அடிக்ட் ஆனவங்களாக இருப்பாங்கன்னு கூட சொல்லலாம். அதனால தான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு கூட இந்த மியூசிஷியன் ஆகணுங்கிற ஆசை வந்ததுன்னு வச்சுக்கலாம். ஹீரோ ஃப்ரெண்டு வந்து ட்ரம் ஸ்டேட்டாக இருப்பார்னு நினைக்கிறேன். ஆமாம்.
அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்க வீட்டுக்கு கூட்டு போனோடனே ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். ஏன் ரொம்ப சந்தோஷமாயிடும்னு பார்த்தோன்னா, ஹீரோவுக்கு தான் வந்து எந்த உறவுகளுமே இல்லையா, ஹீரோயினை தவிர வேறு யாருமே கிடையாது அவருக்குன்னு. அப்பாவும் வந்து ரொம்ப குரூயலாக நடந்துக்கிறதுனால அன்புங்கிறது வந்து அவருக்கு எப்படி இருக்கும், நம்ம மேலே இன்னொருத்தங்க அன்பு வச்சா அப்படிங்கிறதே தெரியாமல் இருப்பார். ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா, அதுக்கப்புறம் அங்கே போய் பாடல் எழுத ஆரம்பிப்பார். ஒரு ஒரு 2-3 நாளில், 2-3 நாள்னு சொல்ல முடியாது, ஒரு 3 மாசத்துல 30 பாடல் 60 பாடல் அந்த மாதிரி முடிச்சிருவார். கடகடன்னு முடிச்சுட்டே வருவார். அந்த அளவுக்கு அந்த இடத்துல வந்து அவருக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அவர் ஃப்ரெண்டு வந்து ஒரு நாளுக்கு ஒரு இடத்துக்கு கூட்டு போவார் அந்த ஊர்லேயே. அங்கே பார்த்தோன்னா அந்த மாதிரி மியூசிக் ஃபெஸ்டிவல் மாதிரின்னு வச்சுக்கங்களேன். ஒரு பொண்ணு சூப்பராக பாடும் ஆடும், அங்கெல்லாம் வாசிப்பாங்க. அங்கே இவரும் வாசிக்க போயிருப்பார். வாசிச்சுட்டு அந்த பொண்ணுக்கு வந்து இவர் ரொம்ப பிடிச்சிரும். அதாவது லவ் பண்ண மாட்டாங்க, இவருடைய மியூசிக் அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிரும். இன்னும் நிறையா சொல்லி தருவாங்க அந்த பொண்ணு. அதனால் அந்த பொண்ணு கூட தங்கிடுவார் இவர். ஆனால் சுற்றி உள்ளவங்களாம் என்ன தெரியும்னா, இவன் எதுக்காக தங்கியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி தப்பாக நினச்சிப்பாங்க. அவன் ஃப்ரெண்டு கூட தப்பாக நினச்சிப்பாரு. ரொம்ப நாள் வரவே மாட்டார், அந்த பொண்ணு கூடயே இருப்பார். அந்த பொண்ணு நிறைய மியூசிக் தான் சொல்லி தரும், அவங்க அம்மா மாதிரி சொல்லி தரும்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறப்ப அவன் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு நாள் நிச்சயம் ஆகிடும். கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருப்பாங்க. இவர் வந்து 100 சாங்ஸ் முடிச்சிட்டாரு. ஹீரோ 100 சாங்ஸ் முடிச்சிட்டாரு. ஊருக்கு போகலான்னு இருக்கப்போ தான் ஃப்ரெண்டுக்கு நிச்சயம் ஆகுது. சரி கல்யாணத்தை பார்த்துட்டு போகலான்னு பார்த்தா, அதுக்காட்டி ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டான், ஒருத்தர்கிட்ட போய் கொக்கைன் வாங்கிட்டு வந்துடுறான். அது அந்த கடக்கத்தை பார்த்துட்டு ஹீரோவையும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. பிடிச்சிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆளை வச்சு வெளில எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு திரும்பி வந்ததுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்டு நிறையா கொக்கைன் வச்சுருந்தான் இல்லையா, அதை வந்து சுகருன்னு நினச்சி டீயில் கலந்து குடிச்சிடுவாங்க. யார் யாருன்னா ஹீரோவும் அந்த மியூசிக் சொல்லி கொடுத்தாங்களே ஒரு டீச்சர், அவங்களும் குடிச்சிடுவாங்க. குடிச்சிட்டு 2 பேரும் வண்டி எடுத்துகிட்டு போவாங்க. போகும்போது ஆக்சிடெண்ட் ஆயிடும். அந்த பொண்ணு ஸ்பாட்டில் அவுட் ஆகிடும். இவருக்கு வந்து ஒரு மாதிரி புத்தி பேதளிச்ச மாதிரி அப்படி சொல்லலாம். ஏன்னா ரொம்ப ஹை டோசேஜாக போயிடும், அதனால் அப்படி ஆகிடுவார். ஒரு அந்த போதை திருத்த பள்ளி இருக்கும் இல்லையா, அதில் வச்சுருப்பாங்க. அங்கே வச்சுருக்கிறப்ப இந்த அதில் ஒரு ஹெட் இருப்பாங்க. அவங்க அடிக்கடி இவர் எழுதின பாடல்களை படிச்சுட்டு அவர்கிட்ட சொல்லுவாங்க, இப்படி ஒரு கதையை நான் பார்த்ததில்ல, இப்படி ஒரு பாடலை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, அப்படி எழுதியிருக்கீங்க, எப்படி உங்களால் இப்படி எழுத முடிஞ்சுங்கிற மாதிரி இவரை புகழ்ந்து பேசுவாங்க. இவன் வந்து அதெல்லாம் ஹேட் பண்ணுற மாதிரி நடந்துப்பான். எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு எதுவும் பிடிக்கலங்கிற மாதிரி நடந்துப்பான். இங்கே இப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள இதெல்லாம் வந்து ஹீரோயினுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். என்னன்னா ஒரு பொண்ணு கூட இப்படி இருந்தான் அப்படிங்கிற மாதிரி, ட்ரக் அடிக்ட் ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் காதுக்கு போயிடும். அதனால் ஹீரோயின் வெறுக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் எங்கே பார்த்தாலும் ஹீரோ தான் தெரிகிற மாதிரி இருப்பாங்க. அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட், அவங்க ஹீரோயின் எல்லாமே வரைவாங்க. ஸோ அதில் இன்ட்ரெஸ்டடாக போயிடுவாங்க. அவங்க இவனை கண்டுக்கார மாதிரி இப்படி போயிடுவாங்க. ஒரு நாள் தற்கொலை பண்ணிக்கலான்னு போயிடுவார் ஹீரோ. நமக்கு எதுவுமே வேணாங்கிற மாதிரி போயிடுவார். அப்புறம் அங்கேருந்து காப்பாற்றி கூப்பிட்டு வந்து மறுபடியும் இதை பற்றி பேசுவாங்க. இப்போ தான் ஹீரோவுக்கு தன்னுடைய அம்மாவை பற்றி தெரிய போகுது. நம்ம அம்மாவோட ஒரு சித்தப்பா பெரியப்பா அந்த மாதிரி சொல்லலாம். அவங்க மியூசிக் சம்மந்தமாக போகும்போது அவங்க கூடவே இருந்தவங்க, அவங்க வந்து மீட் பண்ணுறாங்க. அவங்க அம்மா ஃபோட்டோவை கையில் கொடுக்குறாரு. கொடுத்தோன்னே பார்த்துட்டு அழுகுறாரு. அம்மா அப்பாவும் ஒன்றா நிற்கிற ஃபோட்டோ, இது யாருன்னு எங்கள் அம்மா அப்படின்னு சொல்கிறாரு அவர். சொன்னோடனே அந்த ஸ்டோரியெலாம் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, சின்ன வயசுலேருந்து அவங்க அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே அவங்க அப்பா ரொம்ப குறுகியலாக நடந்துக்கிட்டாருன்னு சொன்னோம் இல்லையா, அந்த கதைலாம் இப்போ தான் வரும். ஸோ அதெல்லாம் சொல்லும் போது இவனுக்கு அழுவ வந்துடும். மறுபடியும் வந்து பாடல் எழுதணும், அந்த பாடலை பாடணுங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்துடும். இதை எடுத்துக்கிட்டு அம்மா இருந்த இடத்த போய் பார்க்க போவார். அங்கே போய் அந்த வீட்டை போய் திறந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க வருவாங்க, ஹீரோயின் வருவாங்க. ஹீரோயின் போயிட்டு பக்கத்தில் நிற்பாங்க. 2 பேரும் போய் ஒன்று சேர்ந்துருவாங்க. இதான் லாஸ்ட்டு சீனு. ஓகே வியூவர்ஸ், இந்த படத்தை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், ப்ளே இட் லிங்க். அதாவது டெலகிராமில் இப்போ டைரெக்டாக அப்லோட் பண்ண சான்ஸ் கிடையாது, காப்பிரைட் ப்ராப்ளம் வரதுனால இன்னொரு ஆப்பில் போய் பார்க்குற மாதிரி லிங்காக கொடுத்துட்றாங்க. நானும் இப்போ அப்படி தான் கொடுக்க போகிறேன். அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான், அது ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான் இந்த படத்தை நீங்கள் பார்க்க முடியும். இந்த படத்துக்காக மட்டும் அந்த ஆப்பு கிடையாது, வேறு எந்த லிங்க்கை நீங்கள் அதில் போட்டாலும் உங்களுக்கு அதுக்கான வீடியோ வந்துடும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்